ஹாய்ங்க, நான் தான் உங்க விஜயமாயி. நம்ம எப்பவுமே பிசிக்கல் ப்ராப்ளம் தான் பாக்குறோம். அது உங்களுக்கு கண்டிப்பா போர் அடிச்சு போயிருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம மென்டல் ப்ராப்ளம் பத்தி பார்க்க போறோம். மென்டல் ப்ராப்ளம்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பாத்தீங்கன்னா, இல்யூஷன்னா மாயை. மாயனா மேஜிக்கா. என்னடா இந்த சைக்காட்டிக் பேஷன்ஸ் மேஜிக்லாம் பாப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. நம்ம கணக்கே மேஜிக்லாம் வருங்க அப்பப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கார்ல போறீங்க. கார்ல போகும்போது நம்ம கூடயே வர மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கூட மூன் வராது. நம்ம தான் போறோம். மூன் அதே இடத்துலதான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் இல்யூஷன் சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரோட்ல நடந்து போறீங்க. கீழே ஏதோ ஒரு கயிறு இருக்கு. டக்குன்னு பார்த்தோன்னே பாம்பு நினைப்பீங்களா? அதுவும் இல்யூஷன் தான். இந்த காணல் நீர்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணல் நீரும் ஒரு எக்ஸாம்பிள் தான் இல்யூஷனுக்கு. இப்ப டெலியூஷன், ஹாலுசினேஷன் ரெண்டுமே நார்மல் பீப்புளுக்கு வராது. ஒரு சைக்காட்ரிக் பேஷன்ஸ்க்கு தான் வரும். இந்த டெலியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இல்லாத விஷயத்த இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெலியூஷன் யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிசோஃப்ரீனியா, பைபோலார் பேஷன்ஸ்க்கு வரும். ஸ்கிசோஃப்ரீனியானா இப்போ யாரெல்ல 3 மூவி கடைசி வரைக்கும் பார்த்திருக்கீங்களோ அவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரீனியானா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்கிசோஃப்ரீனியா ஒரு தனுஷ் லாஸ்ட் சீன்ல கத்தி வச்சு சூசைட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த டைம்ல தனுஷ்க்கு ஒரு நிறைய பர்சன்ஸ்க்குலாம் வந்து போவாங்க மைண்ட்ல. அதுதான் ஸ்கிசோஃப்ரீனியா. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்மளே இமேஜின் பண்ணி அது இருக்குன்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவோம். அதுதான் ஸ்கிசோஃப்ரீனியா. இப்போ நம்ம ஒரு டெலியூஷனை பத்தி கிளியரா பார்த்தாச்சு. இப்போ ஹாலுசினேஷன் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு இல்லாத விஷயம் நம்ம இருக்குன்னு நம்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு பேய் படம் பார்த்துட்டு போறோம் வீட்டுக்கு போகும்போது நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும். பட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்னோட எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க தூக்கத்துல இருந்து எஞ்சி தண்ணி குடிக்க போறீங்க. தண்ணி குடிக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும் நம்ம பின்னாடி. பட் எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. நம்ம ஒரு ஹாலுசினேஷன், நம்ம ஒரு இமேஜின் பண்ணுவோம் சவுண்ட் கேட்கிற மாதிரி. அதுதான் ஹாலுசினேஷன். டெலிஷனும் ஹாலுசினேஷனும் இந்த சைக்காட்டிக் பேஷன்ஸ்க்கு அடிக்கடிக்கு வருங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.